பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இணையத்தில் மிகவும் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள். என்னப்பா ராகுல் காந்தினாலே ட்ரெண்டிங் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு போய் இந்தியாவை பற்றியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் குறித்தும் இந்தியாவினுடைய சித்தாந்தம் குறித்தும் தொடர்ந்து தவறாக பேசி அவர் தான் எப்போவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ட்ரெண்டிங்கு. ஆனால் என்னன்னா கொஞ்சம் வேறுபட்டு பேசியிருக்காரு. இது வரைக்கும் இந்தியாவை குறித்தும் இந்திய அரசு குறித்தும் பேசிய அவர் இப்போ இந்து மதம் குறித்து இழிவாக பேசியிருக்காரு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ராமபிரான் இருக்கார் இல்லையா, கடவுள் ராமர் குறித்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரவுன் யூனிவர்சிட்டியில அவர் பேசின பேச்சு தான் ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நாடு முழுக்க ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு அலைகள் எழுந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு. கடந்த 21ஆம் தேதி அவர் பேசின வீடியோ தான் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, all our mythological figures, Lord Ram was of that type, right? where he was forgiving, he was compassionate. ராமர் இஸ் a mythological figure அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ராமர் அப்படிங்கிற கடவுள் ஒரு புராண கதாபாத்திரம் தான். அப்படி ஒரு கதாபாத்திரம் இருந்திருக்கலாம், இல்லாமலும் போயிருக்கலாம். ராமர் அப்படிங்கிறவர் ஒரு புனைவு பாத்திரம் தான் அப்படின்னு அர்த்தம் தர வகையில் அவர் பேசியிருக்காரு. இதுதான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ராகுல் காந்தி ஒரு தனிப்பட்ட நபராக அவருக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ராமர் ஒரு புனைவு பாத்திரம் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட நபராக அவர் சொல்றது வேற. ஆனா இந்தியா என்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த கருத்தை சொன்னதுதான் நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இந்தியா முழுக்க வாழக்கூடிய இந்து மக்களின் நம்பிக்கையை புண்படுத்தும் விதமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க மோடி அரசு குறித்தும் பாஜக குறித்தும் தொடர்ந்து இப்படி சர்ச்சைக்குரிய வகையில பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பாஜகவினர் இதுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. பிரவுன் யூனிவர்சிட்டியில ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மோடி அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. இதுக்கு உடனே ஒரு சீக்கிய மாணவர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு, நீங்க மோடி அரசை போல குறை சொல்றீங்களே, ஆனா உங்க ஆட்சி காலத்தில், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் சீக்கியர்கள் இந்தியாவில் படுகொலை செய்யப்பட்டாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது இதை கேட்ட ராகுல் காந்தி ரொம்பவே திக்குமுக்காடி போயிட்டாரு. என்னப்பா, சிறுபான்மையினருக்கு எதிராக மோடி இருக்காருன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே நம்புறாங்க, ஆனா அமெரிக்காவில் பேசினா யாருமே நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த துணியை அப்படியே மாத்திக்கிட்டு, எங்களுடைய முன்னோர்கள் செய்த தப்புக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், குறிப்பா நான் பொறுப்பேற்றிருக்கிறேன், அதாவது இதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை அப்படியே திசை திருப்பிட்டார். ஏன்னா அவர் வாக்குவாதமா பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை இன்னுமே பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்பவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் இனிமேலும் இந்த மாதிரி பேச முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா அவர் இந்தியாவில் இந்திய அரசை எதிர்த்து பேசினதை விட வெளிநாடுகளுக்கு போய் பேசினது தான் அதிகமாக இருக்கு. இப்போ இந்தியாவை எதிர்த்து பேசினா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதம் குறித்தும் தேவையற்ற கருத்துக்களை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மக்கள் சரியான பதிலடி தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தலில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னுமே ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய இது போன்ற பேச்சுக்களை தொடர்ந்தாரு அப்படின்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இதற்கிடையில தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் பேசின பேச்சும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல விவாத பொருளாக இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடி அவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்காருல, அந்த நாற்காலியில் இருக்கக்கூடிய 4 கால்கள்ல ஒரு காலு நிதிஷ்குமாரனுடையது, இன்னொரு காலு சந்திரபாபு நாயுடு உடையது. அதனால மோடி அரசுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. இந்தியா முழுக்க பெரும்பான்மையோட மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் யாரு அப்படின்னா ராகுல் காந்தி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது அவர் எப்படி சிரிக்காம சொன்னாரு அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா 99 இடங்கள் ஜெயிச்ச காங்கிரசுக்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கான். 240க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிச்ச பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லையா. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இப்படி பேசுவாரா அப்படிங்கிறது நகைப்புக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கூட்டணி ஆட்சியில தான் பாஜக இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்ல விரும்புறாரு. ஆனா அவர் கடந்த காலங்களை பத்தி யோசிச்சாரா என்னன்னு தெரியல. ஏன்னா 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி அமைத்த போதும் சரி, 2009ல் அவங்க ஆட்சி அமைத்த போதும் சரி, எத்தனை கூட்டணி கட்சிகள், இப்பவாவது பாஜக 2-3 கட்சிகளுடைய ஆதரவோட தான் ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனா காங்கிரஸ் 10க்கும் மேற்பட்ட கட்சிகளுடைய ஆதரவுல தான் ஆட்சி அமைச்சது அப்படிங்கிறது நாடறிந்த உண்மை.
அதெல்லாம் மறந்துட்டு இவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதற்கிடையில செல்வ பெருந்தகைக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் விதமா நிறைய காங்கிரஸ் நிர்வாகிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவோட எவ்வளவு நெருக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் இதே அளவுக்கு நெருக்கமா இருக்கணும்ல. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு காங்கிரசினுடைய மாநில செயலரா இருக்கக்கூடிய ஷெரீப் அப்படிங்கிற நபர் போஸ்டர் ஒட்டியிருக்காரு. இதற்கு விளக்கம் கேட்டு நீங்க ஏன் இப்படி போஸ்டர் ஒட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. இதை கேட்ட காங்கிரசினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவரான KR ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் போஸ்டர் ஒட்டினதுல என்ன தப்பு, அதாவது நம்மளுமே வலுவான ஒரு கட்சியா தான் இருக்கும், நம்ம ஏன் ஆட்சியில பங்கு கேட்கக்கூடாது, அதற்கான முழு உரிமை அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பரபரப்பா இருக்கு. ஆனா இந்த பரபரப்பான செய்திகள்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தெரியல. அவங்க எதை முக்கியமான செய்தியா கருதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியில இருந்து ஒரு பிரபலமான ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க. அவங்க அந்த கட்சியிலிருந்து விலகுனது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை தான் எல்லாருமே பிரேக்கிங் நியூஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவில இருந்தும் காங்கிரஸ் கட்சியில இருந்தும் பல்வேறு நிர்வாகிகள் விலகி மாற்று கட்சிகள்ல சேர்ந்துகிட்டு இருக்காங்க. பல்வேறு நிர்வாகிகள், அதாவது 1000 பேர் 2000 பேர் சேர்றதெல்லாம் இவங்களுக்கு பெருசா தெரியல. ஒரே ஒரு பெண் நிர்வாகி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகுறது இவங்களுக்கு மிகப்பெரிய நியூஸா கருதப்படுது. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய கணேசன் அவர்கள் அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு. ஒரு மாவட்ட பொருளாளர் ஒரு கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சியில சேர்றாரு. அது இவங்களுக்கு மிகப்பெரிய செய்தியா தெரியல. ஆனா டிவிகேல அந்த பெண்மணி எந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்புலையும் இல்ல. அவங்க அந்த கட்சியிலிருந்து விலகுனதை மிகப்பெரிய செய்தியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஊடகங்கள் தொடர்ந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ். நீங்களே நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடவை ஊடகங்கள் எப்படி ஒரு சார்பு தன்மையோட செயல்படுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த சேட்டலைட் சேனல்கள் பரப்பக்கூடிய இது போன்ற செய்திகளுக்கு பின்னாடி இது போன்ற நிறைய விஷயங்கள் மறைந்து கிடக்கு. எது முக்கியமான செய்திகளோ அதை அவங்க வெளியே கொண்டு வராம அவங்களுக்கு சார்பான செய்திகளையும் அவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய செய்திகளையும் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களாகிய நம்ம தான் எப்பவுமே விழிப்போடு இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. கண்டிப்பா இது ஒரு போர் நடக்கும் மற்றும் இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான் இந்தியாவோட இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், இந்த போரும் சேர்ந்து நடக்கும். கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்காச்சு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.